என்னாச்சு மோட்டு? இந்த அளவுக்கு ஜலதோஷம் உனக்கு எப்படி வந்துச்சு? டேய் மண்டையா, அத பத்திலாம் என்கிட்ட கேட்காதடா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு இப்ப சூடா சமோசா வேணும். சமோசா சாப்பிட்டா என் ஜலதோஷம் எல்லாம் பறந்து போயிடும். ஏய் மோட்டு, இங்க நின்னு தும்மிக்கிட்டு இருக்காத, போ. நான் என்ன வேணும்டா சும்மா. அடே மோட்டு, இந்த முறை ஏதாவது இடக்க முடுக்கா நடந்துச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மரியாதை அங்க இருந்து போயிடு. ஆமா, இப்ப போறியா இல்லையா? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அடே மோட்டு, தும்மிராத, மறுபடியும் வேணாம். இனிமே இங்க மறுபடியும் வந்த அப்புறம் இதுதான் பேசும். போடா மண்டையா, இனிமே நான் திரும்பி வர மாட்டேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் மகாராஜாவோட அரண்மனைக்கு போக போறேன். அங்க பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நடக்குது. அதுல எங்களுக்கு செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நீயும் வாசுவும் சமசாவும் வாசி. பிரமாதமா இருக்கே ராஜா சார். இவங்க தான் மோட்டு பத்தணும். இவங்கள தான் நான் உங்களோட பெயிண்டிங்க்கு செக்யூரிட்டியா ஃபிக்ஸ் பண்ணி இருக்கேன். குட், வெரி குட். இந்த பெயிண்டிங் 500 வருஷத்துக்கு பழமையானது. எங்க தாத்தாவோட தாத்தாது. மறந்துடாதீங்க, இந்த பெயிண்டிங்கோட விலை 20 கோடி. இன்னைக்கு இத வாங்கறதுக்கு ஆனந்தபூரோட மகாராஜா இங்க வராரு. அது வரைக்கும் இத திருட்டு போகாம நீங்க தான் பாதுகாக்கணும். நீங்க ஒன்னும் கவலையப்படாதீங்க மகாராஜா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மகாராஜா. இவனுக்கு லைட்டா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. நாங்க இந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ள ஒரு ஈ காக்கா கூட நுழைய முடியாது. குட் குட், வெரி குட். டேய் வேணாடா. அடே மோட்டோ, நீ என்ன காரியம் பண்ற? டே மோட்டோ, பானை வைத்தா 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள பெயிண்டிங் நீ என்ன பண்ணிட்ட பாருடா. இப்ப அந்த ராஜா வந்து கேட்டா நம்ம என்னடா பதில் சொல்றது? 20 கோடிக்கு நம்ம ஒருத்தாடா. நம்ம மட்டும் அவங்க கிட்ட மாட்டினோம்னா நம்மள பிரியாணி பண்ணி குஸ்கா வாங்கிடுவான்டா. ஏதாவது பண்ற? டேய் பத்தலு, ஏன்டா புலம்புற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் அந்த பெயிண்டிங்கை சரி பண்ணி காட்டுறேன். அந்த பெயிண்டிங்க்கு என்னப்பா ஆச்சு? பத்தலு, வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. ராம், நீங்க ஏன் கூட வாங்க. டாக்டர் ஜட்கா சார், நீங்க இங்கே இருங்க சார். நாங்க இப்ப வந்துடுறோம். அப்ப நான் எங்கிட்டு வர்றது? நாங்க திரும்ப வர வரைக்கும் நீ இங்கே நில்றா. மகாராஜா சாருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன் தலைய தனியா வெட்டி எடுத்துருவாரு, புரிஞ்சுக்க. நீ அந்த பெயிண்டிங்கோட தலைய நாசம் பண்ணிட்டல, இங்கே இரு. இந்த பெயிண்டிங் பார்க்கிறதுக்கு உண்மை மாதிரியே இருக்கு சார். இது யார் வரைஞ்சது? அட, இத நான் வரையலமா. அது எனக்கும் தெரியும். ஐஷே, அம்மா, இவன் ஐஸ்கிரீம் புடிங்கி தின்னுட்டா. அட, உனக்கு வெக்கமா இல்ல? குழந்தைகிட்ட இருக்கிற ஐஸ்கிரீமை புடிங்கி திங்கற? என் பேஷண்ட் மேல ஆணியா சொல்றேன். இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி பண்ணனா அப்புறம் நான் உண்மையை வெளியே சொல்லிடுவேன். ஜாக்கிரதை. அத போவீங்களா? நீங்க 2 பேரும் இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல தயவு செஞ்சு சொல்லாதீங்க.
ஓ, அப்பா அப்பா அம்மா வேணாம் விட்டுடுங்க அப்பா அப்பா. எப்படி நீங்க ரெண்டு பேரும் இதை எப்படி பண்ணீங்க? ராஜாவுக்கு தெரிஞ்சா என் தலைய தொங்க விட்டுருவாரு. சிங்கம் சார், நான் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் கேளுங்க. மோட்டு தும்பன இடத்துல துணியை வச்சு தொடச்சான். ராஜாவோட முகம் அழிஞ்சு போச்சு. இப்ப ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம், அந்த பெயிண்டிங் அழியறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது வாட்டர் ப்ரூஃப். ஏய் பத்ரு, இன்னும் ஒரு மணி நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் போய் அந்த பெயிண்டிங்க கண்டுபிடிச்சு கொண்டு வரலனா நான் உங்க ரெண்டு பேரையும் என்கவுண்டர் பண்ணிடுவேன். சீக்கிரம் போய் கொண்டு வாங்க. இப்ப இத கொண்டு போய் எங்க பிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த முகத்தை மாத்திர வேலை எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. இது அப்படியே ஒரிஜினல் மாதிரி மாத்தி காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் நில்லுங்க, என்ன தூக்கிட்டு ஓடுங்க. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது, காலெல்லாம் வலிக்குது. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையா பஞ்ச் டயலாக் சொல்றீங்க. நானே பஞ்சர் ஆகி நிக்கிறேன். இப்ப பஞ்சு டைலாக்கா? என்ன முதல்ல தூக்கிட்டு ஓடுங்க. பாருங்க, உங்க பாஸ் இந்த சேர்ல உட்கார வச்சு தூக்கிட்டு போங்க. பெயிண்டிங்ல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட உங்க தோலை உரிச்சிருவேன். தேங்க் யூ, தேங்க் யூ. பாஸ், நம்ம மோட்டு பத்தலுக்கு எவ்வளவு நல்ல மனசு பாருங்க. உங்களுக்காக சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அந்த பெயிண்டிங் அது எங்க போச்சு? அது வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க பாஸ். அச்சச்சோ, அவங்க நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. அவங்கள பிடிச்சாகணும். மோட்டு, ஏன் இப்படி கஷ்டப்படுற? வா, வந்து உள்ள உட்காந்துக்க. தேங்க்யூடா குட்டப்பட்ட, தேங்க்யூ. டேய் முட்டாள் மோட்டு, பெயிண்டிங் அவனுக்கிட்ட ஏன் கொடுத்த? ஆனா வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது, உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது பண்ணு. ஐடியா. அவனுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். இங்க பாருங்க மிஸ்டர் வீங்கனவாயா, உள்ள வந்து பாம்பு வச்சிருக்கு. உங்க ஓனரோட உயிர் முக்கியம்னா அவரை கீழே தள்ளி விட்டு நீங்களும் எகிரி குச்சி எஸ்கேப் ஆயிக்கீங்க. ஏதோ நல்லதுக்கு சொல்ற, புரிஞ்சுக்கீங்க. எப்படி பாஸ், பட்லு ரொம்ப நல்ல பையன். ஏன்னா அவன் நம்ம எல்லாரையும் காப்பாத்திட்டான் பாருங்க. உங்களை கூட வச்சிருந்தா மில்லே வச்சிருந்தாலும் விலகாதுடா. அவங்க நம்மள காப்பாத்தல, பெயிண்டிங்க ஏமாத்தி புடிக்கிட்டு போயிட்டானுங்க. மோட்டு பத்தலு இன்னும் இங்க வந்து சேரவே இல்லையே. நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் போல இருக்கு. என்ன பண்றது? பாருங்க ராஜா, இதுதான் 500 வருஷம் பழமையான அந்த 20 கோடி ரூபாய் பெயிண்டிங். ரொம்ப பிரமாதம். 500 வருஷங்களுக்கு முன்னாடி கூட மாடர்ன் ஆர்ட்டை என்ன அழகா வரைஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பெயிண்டிங்கோட விலை 20 கோடி இல்ல,
20 லட்சம். சரி சரி, அந்த 20 லட்சத்தையே நீங்க கொடுத்துடுங்க. 20 லட்சம் கோடியில இந்த பெயிண்டிங் எனக்கு சொந்தமாயிடுச்சு. 20 லட்சம் கோடியா? சரி சரி, சூப்பர். இந்த பெயிண்டிங்க இனி உங்களுக்கு தான் சொந்தம். உண்மையான பெயிண்டிங் எங்க? இது டுபாகூர். உண்மையானது மட்டும் கிடைக்கல உங்க எல்லாருக்கும். மகாராஜா, இதுதான் அசல் பெயிண்டிங். திருடங்க இதை தூக்கிட்டு போயிட்டாங்க. நாங்க தான் சேஸ் பண்ணி இதை வாங்கிட்டு வந்தோம். உங்க எல்லாரும் நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. 20 கோடிக்கு பதிலா நமக்கு 20 லட்சம் கோடி கிடைச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தை கொண்டாட உங்க எல்லாருக்கும் 20 நம்மள பீஸ் பீஸா கிழிப்பாருன்னு நினைச்சோம். நல்ல வேளை ஆளுக்கு 20 லட்சமாவது கிடைக்கும். இந்த சந்தோஷத்தை கொண்டாட உங்க எல்லாருக்கும் 20 சமோசா தரேன் உங்களுக்கு.